பொதுவாக இந்த நார்மல் ஜோதிடத்துக்கும் ஏஎல்பி ஜோதிடம்னு சொல்கிறாங்களா, இதுக்கு என்ன வித்தியாசமா? இப்போ எங்கள் தாத்தா வந்து கோயில் ஸ்தபதி. அந்த வழியில் வந்து நான் 3வது தலைமுறை 4வது தலைமுறையில் பேத்தி ஆகுது நான். இப்போ வந்து எங்களுக்கு வந்து குலத்தொழிலே வாஸ்து தான். நாங்கள் பாரம்பரிய ஜோதிடம் இதோட பார்த்துட்டு இருந்தோம். அப்பா தாத்தாலாம் பாரம்பரியம் தான் பார்ப்பாங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருந்தால் மட்டும்தான் ஜாதகம் பார்க்க முடியும். ஏஎல்பி மட்டும் இல்லை, பாரம்பரியமும் எந்த ஜாதகம் பார்க்கறனாலும் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும். சில பேர் வந்து எல்லா தெய்வத்தையும் கும்பிட மாட்டாங்க. அது நம்ம இந்துக்குள்ளே எடுத்து பார்த்தோன்னா வந்து நான் முருகரை மட்டும் தான் கும்பிடுவேன், முருகர் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுப்பார், இல்லைன்னா நான் சிவன் மட்டும் தான் கும்பிடுவேன், சிவன் அது ஏன் அந்த ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்குதுக்கு இதெல்லாம் உண்மையா? தாராளமாக வணங்கலாம். முருகர் தான்ப்பா ஆனால் எல்லா விதமான, அதாவது நம்ம கல்யாணம் இல்லைன்னா முருகரை கும்பிடலாம், குழந்தை இல்லைன்னா சஷ்டி கும்பிடலாம் தானே குழந்தை பிறக்குது, குழந்தை இல்லைன்னா முருகரை கும்பிடலாம். இட பிரச்சனைக்கு செவ்வாய்னா முருகர் தான், இட பிரச்சனைக்கு செவ்வாய் முருகனை தான் கும்பிடணும். ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட வந்த கிளைண்ட்டுக்கு வீடே அமையலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பணமெல்லாம் அவங்க கொண்டு கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி கூட வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னோம்னா, நாங்கள் முருகருக்கு போய் 6 நெய் விளக்கு போட்டு முருகர் 6 தடவை வளமாவாங்க, வந்து சாமி கும்பிட்டு வாங்கன்னு 3 வாரம் தான் போனாங்க, 4வது வாரம் இடம். வணக்கம், நான் மகாகுரு பத்மா மகாலிங்கம். டாக்ஸ் ஆஃப் டிவைன் சேனலில் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. டாக்ஸ் ஆஃப் டிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ டாக்ஸ் ஆஃப் டிவைன் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணி கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரபல ஜோதிடர். ஜோதிடர் மட்டும் இல்லாமல் நிறைய ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், டாக்டர் பத்மா மகாலிங்கம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்குங்க. உங்களை பற்றி சில வார்த்தைகள் வந்து நம்ம டாக்ஸ் ஆஃப் டிவைன் சேனலுக்கு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து பத்மா மகாலிங்கம், மகாகுரு பத்மா மகாலிங்கம், ஜோதிடம் ப்ளஸ் வாஸ்து பார்த்துட்டு இருக்கேன். என்னோட அனுபவம் வந்து ஒரு 25 வருட கால அனுபவம். எங்களது வந்து குலத்தொழிலே வாஸ்து தான். இப்போ பொதுவாக எல்லாருமே இந்த ஜோதிடம்னாலே நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குதுன்றது பெருசாக தெரியாது. எனக்குமே வந்து ஜோதிடம் பற்றி பெரிதளவு எனக்கு பெருசாக விஷயம் தெரியாது. இன்றைக்கி உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் நீங்கள் பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இந்த நார்மல் ஜோதிடத்துக்கும் ஏஎல்பி ஜோதிடம்னு சொல்கிறாங்களா, இதுக்கு என்ன வித்தியாசமா? பாரம்பரியமாக ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க நாங்கள். எங்கள் சர்க்கிளில் ஒரு 20-25 பேர் ஜோதிடர் ப்ளஸ் வாஸ்து ஆலோசகர், மனையடி ஜோசியர். இப்போ எங்கள் தாத்தா வந்து கோயில் ஸ்தபதி. அந்த வழியில் வந்து நான் 3வது தலைமுறை 4வது தலைமுறையில் பேத்தி ஆகுது நான். இப்போ வந்து எங்களுக்கு வந்து குலத்தொழிலே வாஸ்து தான். நாங்கள் பாரம்பரிய ஜோதிடம் இதோட பார்த்துட்டு இருந்தோம். அப்பா தாத்தாலாம் பாரம்பரியம் தான் பார்ப்பாங்க. நானும் அதில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், ஆனால் முழு ஈடுபாடோட கற்றுக்கல. ஏஎல்பின்னு ஒன்று புதுசாக வந்துச்சு 2018. அப்போ நம்ம இந்த ஏஎல்பி ஜோதிடம் என்னங்கிறத பார்க்கலான்னு 2018 தான் கற்றுக்கிட்டு நான் இந்த ஏஎல்பி ஜோதிடம்னா என்னென்னா, வயதுக்கு ஏற்றாற்போல் லக்னத்தை நகர்த்தி பலன் பார்க்கும் முறை. அப்படின்னா உங்கள் வயசு எத்தனையோ அந்த வயசுக்கு லக்னத்தை நகர்த்திக்கிறது. அப்போ 1 வயசு 1 மாதம் 10 நாளுங்கிறது வந்து ஒரு நட்சத்திர புள்ளி. ஒரு கட்டத்தில் 9 நட்சத்திரம் இருக்குது. அப்போ 10 வருஷம். ஒரு கட்டம் நகர்றதுக்கு 10 வருட காலங்கள் ஆகும். 10 வருஷத்துக்கு அப்புறம் லக்னம் மாறும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாற்றி பலன் பார்க்கறது. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு வயது என்ன? இன்னைக்கு 30 வயதுனா நாங்கள் 3 கட்டத்தை நகர்த்தி வச்சு அதுவே லக்னமாக வைத்து பலன் பார்ப்போம். அதை எப்படி உடனே பார்த்துட்டு உடனே சொல்ல முடியும்? உடனே 10 நிமிஷத்துல சொல்லிடலாம் பலன். அது பாரம்பரியம் என்னன்னா, கொஞ்சம் கணக்கு போடணும். இப்போ நாங்களாம் கணக்கு போட்டதில் எங்களுக்கு காப்பே காய்ச்சிருக்குது. அதாவது திசை, புத்தி, அந்தரம், சூட்சமம், அதிசூட்சமம் இதையெல்லாம் பார்த்து கணக்கு போட்டு நாங்கள் முதல்ல பாரம்பரியத்தில் பார்த்துட்டு இருந்தோம். அது கொஞ்சம் லேட் ஆகும். ஏஎல்பிங்கிறது ஒரு கொஞ்ச நேரத்தில் பலன் எடுத்துடலாம். அது ஏஎல்பிங்கிறது புதுசாக இப்போ கண்டுபிடிச்சி இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக இது ஓடிட்டுருக்கு. ஏஎல்பிங்கிற மெத்தேடு. இதில் நானுமே ஒரு 200-300 ஸ்டூடெண்ட்டை அங்கே சேர்த்து விட்டுருக்கிறேன். ஒரு சிலருக்கு புரிஞ்சு படிக்கிறாங்க, ஒரு சிலருக்கு புரியலைங்கிறாங்க. இது எல்லாமே நம்மகிட்ட நமக்கு என்ன, அதாவது நம்மளுக்கு வாக்குப்பளிதம் இருக்கணும். ஒன்று, நம்ம ஜாதகத்தில் ஜோதிடம் வரணும், வாஸ்து வரணும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து மெமரியில் ஆகும், அவங்க படிப்பாங்க. ஏஎல்பி ஜோதிடம்ன்றது வந்து நம்ம ஜாதகம் இருந்தால் தான் அந்த ஏஎல்பின்ற விஷயத்த கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருந்தால் மட்டும்தான் ஜாதகம் பார்க்க முடியும். ஏஎல்பி மட்டும் இல்லை, பாரம்பரியமும் எந்த ஜாதகம் பார்க்கறனாலும் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும். இப்போ நான் என்னோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். இப்போ நான் வந்து 31/5/2002 பிறந்தேன். என்னோட டைம் ஆஃப் பர்த் வந்து சனிக்கிழமை விடியற் காலையில் 5:30 மணிமா. அதே மாதிரி பிறந்த இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தமா. இப்போ இதை வச்சுட்டு உங்களால் உடனே சொல்ல முடியும். இந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேரில் போட்டு உங்களுடைய பலனை கணிப்போம். அப்போ உங்களுக்கு பிறந்த லக்னம் கன்னி லக்னமாக இருந்தால் உங்களுக்கு 30 வயசாக இருந்தால் 3வது லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு வந்திருக்கும் உங்கள் லக்னம். அப்போ அந்த விருச்சிக லக்னத்திலிருந்து நாங்கள் பலன் பார்ப்போம். கன்னி லக்னத்தை விட்டுருவோம், விருச்சிக லக்னத்திலிருந்து பலன் பார்ப்போம். நாங்கள் அப்படி தான் பலன் பார்த்து ஏஎல்பி முறையில் சொல்ல முடியும். இப்போ இந்த ராசி, உடல், லக்னம்
இதெல்லாம் வந்து பெயர் மாறிக்கிட்டே இருக்குமோன்றது கேள்வியா நிறைய பேருக்கு இருக்கு. இது உண்மையாம்மா? அதெல்லாம் மாறாது. கிரகங்கள் மாறவே மாறாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது நிறைய பேர் என்னை வாடிக்கையாளரும் கேட்குறாங்க, என்ன கமெண்ட்ஸ்லையும் கேட்குறாங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க, ஃபேஸ்புக்லேயும் கேட்குறாங்க. கண்டிப்பாக கிரகங்கள் மாறாது. கட்டத்தில் உள்ள கிரகங்கள் மாறவே மாறாது. உங்களுடைய வயது கேட்டப்போ லக்னத்தை நாங்கள் மாற்றி பலன் பார்க்குறோம். அதுதான் மெய். புரியுதுங்களா? அங்கிருந்து லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பலன் கரெக்டாக இருக்குது. அதுதான் மெயின் மேட்ரே. இந்த மூல நட்சத்திரம்னா நிர்மூலம், பரணினா தரணி ஆழ்வம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைமா? இது வந்து முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போனது. இது எதனால சொல்றோம்னா, இப்போ ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம். ஆஞ்சநேயர் ஏதாவது சாதிக்காம இருந்தாரா? ஒன்றும் இல்லை. நமக்கே பயமா இருந்தால் நம்ம ஆஞ்சநேயர் கும்பிடுங்கிறோம். இப்போ நம்ம கிட்ட வர கிளைண்ட்டு ஏன்னா ஒரு மன சஞ்சலமா இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆஞ்சநேயர் போய் வணங்குங்க, வெத்தலை மாலை சாத்துங்க, கிராம்பு கட்டி போடுங்க, துளசி மாலை சாத்துங்க அப்படிங்கிற. அப்புறம் ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம் தான். அதை நிர்மூலமாக பண்ணார். ஆஞ்சநேயர் எல்லா காரியத்தையும் எடுத்த காரியத்தை அனைத்தையும் சக்ஸஸ் பண்ணார். அவர் வெற்றிக்கான தெய்வம், அதாவது வீரத்திற்கான தெய்வம். அப்படியெல்லாம் இல்லை. இது ஏதோ முன்னோர்கள் சொன்ன வழி. இப்படி அது வார்த்தை வழியில வந்தது. புரியுதுங்களா? அதனால வந்து அது நிர்மூலமெல்லாம் கிடையாது. ஆனால் மூல நட்சத்திரக்கார ஆண்கள் தான் தொழில நல்லா வெற்றி பெறாங்க. பொதுவாக வந்து ஏஎல்பி ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதையும் தாண்டி கோவில்களில் பரிகாரம் செய்தாலும் நமத்தில் குழந்தை பேர் தள்ளி போவதெல்லாம் என்ன விஷயத்தினால நடக்குதுமா? குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கு நம்ம முன்னோர்கள் கர்மா தான். ஏன்னா நம்ம குழந்தைகள், அதாவது நமக்கு முன்னாடி நம்ம எதை செஞ்சோமோ அதுவாக தான் நம்ம வந்து பிறந்திருப்போம். நமக்கு முன்னாடி லக்னத்தை நகர்த்தி பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சோமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிறந்திருப்போம். ஆனால் முன்னோர்கள் செஞ்ச கர்மானால தான் குழந்தைகள் தள்ளி போகிறது. இன்றைக்கி தான் இந்த குழந்தைகள் விஷயத்தில் வந்து IVF, IF, இந்த இயற்கை கருத்தரித்தல் இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. இதுவுமே வந்து அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்து, அவங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்ன மெயினாக பார்க்கணும். அந்த 5ஆம் இடத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன கோவில் பரிகாரம்னு சொல்லி அதன்படி கோவில் போய் பரிகாரம் செஞ்சால் தான் சக்ஸஸ் ஆகும். வாஸ்து பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. பொதுவாக வாஸ்துன்றது என்ன? வாஸ்துன்றது உண்மையான அர்த்தம் என்ன? வாஸ்துனா வாஸ்து தேவன் அவர் ஒருத்தர், தெரியுங்களா? வாஸ்து பூதம்ங்கிறத சிவபெருமான் தான் கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சார்னா, அவர் நெத்தி வேர்வை துளியிலிருந்து வந்தது தான் வாஸ்து பூதம் என்ற ஒரு பூதம். அதை தேவனாக மாற்றியதாருன்னா அவரே தான், சிவபெருமானே தான். அது ஆதி தெய்வம் சிவபெருமான் தான். அவர் தான் மாற்றினார். அந்த வாஸ்து பகவான் யாருன்னா, யாரெல்லாம் புதுமனை கட்டுறாங்களோ, யார் பூமி வாங்கி பூஜை போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வாஸ்து பகவானை பூஜை போட்டு எந்த காரியம் செய்தாங்கன்னா அவங்க சக்ஸஸ் கிடைக்கும். சகல விதமான செல்வத்தையும் தர்றது வாஸ்து பகவான். அதுதான் வாஸ்து பகவானுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த ஃப்ளாட்ஸில் குடியிருக்கிறவங்கலாம் வாஸ்து பார்க்க முடியுமாம்மா? பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஃப்ளாட்ஸ்னா மொத்த ஃப்ளாட்ஸையும் பார்க்காம அவங்க கூடியிருக்கிற வீட்டுக்குள்ளே பார்த்துக்க வேண்டியதான். 4 மூலைகளையும் நடுமையம் பிரம்மஸ்தானம் இதை பார்த்துக்க வேண்டியது. இதை பார்த்து அவங்க வாஸ்துப்படி செயல்பட்டாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதாவது கட்டத்தை கூட மாற்ற முடியாது. ஆனால் கட்டிடத்தை மாற்றி வாஸ்துப்பாடி வைத்துக்கிட்டோம்னா சகல வித செல்வமும் கிடைக்கும். அதான் வாஸ்துப்படி ஃப்ளாட்டு சில பேருக்கு அமையாமல் போகலாம். அவங்களாம் வந்து என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும்? வீடு அமையணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தை வணங்கணும். 5ங்கிறது குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை வணங்கணும். 5ங்கிறது வந்து முன்னோர்கள். அவங்களையும் கும்பிட்டு என்ன பண்ணணும்னா, குலதெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கணும். எனக்கு வந்து இந்த மாதிரி வீடு வேணும், வீடு அமைச்சு கொடு தெய்வமே அப்படின்னு குலதெய்வத்தை ஒரு குளிர்ச்சி பண்ணணும். குலதெய்வத்தை எப்படி முகையில் குளிர்ச்சி பண்ணணும்னா, 16 வகையான அபிஷேக பொருட்கள் வாங்கி, வஸ்திரம் வாங்கி, தேங்காய் பழம் முடிச்சு அவங்களுக்கு மாலை சாத்தி அபிஷேகம் பண்ணினீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். குலதெய்வம் கோயிலிருந்து ஒரு கொஞ்சம் மண் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம பூஜையில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருங்க. எனக்கு மண் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீடு அமையும். சில பேர் வீட்டிலலாம் வந்து பூஜை ரூமு இந்த விஷயம்லாம் வசதிலாம் இருக்காது. அவங்களும் இல்லாமல் போகிறதுனால என்னென்ன பாதிப்புகள்லாம் வருமா? அப்போ வந்து தனியாக பூஜை ரூம் வைக்க முடியல, ஒரு செல்ஃப் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல கிச்சன்லேயோ டைனிங்லேயோ ஹால்லையோ வடமேற்கு மூலையில் ஒரு செல்ஃப் மாதிரி வச்சு அங்கே பூஜை ரூம் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே. எந்த திசையில் சாமி படத்தை எந்தெந்த சாமிக்கு எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த இடத்துல வைக்கணும், இந்தெந்த இடத்துல வைக்கணுன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது? கண்டிப்பாக. சாமி படத்தை எப்பவுமே கிழக்கு பார்த்து மாட்டணும், விளக்கு கிழக்கு பார்த்து வைக்கணும். ஒரு சில படங்கள், அதாவது லக்ஷ்மி எல்லாம் வடக்கு பார்த்து மாட்டணும். அப்புறம் மற்ற எந்த சாமியாக இருந்தாலும் தெற்கையும் மேற்கையும் பார்த்து மாட்டக்கூடாது. பூஜை ரூம்பே கிழக்கு பார்த்துருந்தா மிக மிக அற்புதம், உன்னதம். பூஜை ரூம் கிழக்கு பார்த்து தான் இருக்கணும். ஓகே. இப்போ பொதுவாக ஜாதகத்தை பார்த்து சில நல்ல விஷயங்கள், நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எடு, இந்த நாளில் நல்ல நாள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வாஸ்துபடி அந்த மாதிரி பார்த்து நடக்கிற மாதிரி விஷயங்கள் எதனா இருக்குது? இல்லை, வாஸ்து நாளில் வாஸ்து பூஜை போடலாம். புரியுதுங்களா? இல்லை, வாஸ்து நாளில் வாஸ்து பூஜை போட முடியலனா பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் வாஸ்து பூஜை போடலாம். அப்படி போடும் பட்சத்தில் தான் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த கெட்ட கர்மானா என்னம்மா? முதல்ல
கெட்ட கர்மானா நம்ம அப்பா நம்ம அப்பாவோட அப்பா இவங்கெல்லாம் செஞ்சது எல்லாமே நம்மளை தாக்கு. ஏன் நம்மளை தாக்குதுன்னா என்னை கூட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இது ஏன் அவங்க செஞ்சதை நாங்கள் அனுபவிக்கணும்? அவங்க கோடிக்கணக்கில் சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு போனால் அதை நம்ம தான் அனுபவிக்கிறோம். அது மாதிரி தான் இதுவும். அவங்க செஞ்ச நன்மைகளும் தீமைகளும் நம்மளை தான் தாக்கும். நமக்கு கெட்ட கர்மா இனி தாக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சில அன்னதானங்கள் பண்ணணும். மிக அற்புதமான அன்னதானம்னா உணவு தானம் தான். அன்னதானத்தில் உணவு தானம் தான் அன்னதானம். அந்த உணவு தானம் பண்ணும்போது மிகப்பெரிய அபரீதமான சக்தி. நம்ம கர்மா குறைய வாய்ப்புகள் அதிகம் அன்னதானம் பண்ணும்போது. ஓகே, இது குறைக்கணும்னா இந்த மாதிரி விஷயம் மட்டும் பண்ணா போதும். ஓகே, சூப்பர்மா. அடுத்து நல்ல வாழ்க்கை துணை அமைய என்ன மாதிரி பரிகாரம்லாம் செய்யணும்? நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த வாழ்வாதார அது என்ன சொல்றது, இந்த ஏழைகளுக்கு என்ன சொல்றது, இந்த ஏழைகளை கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்கிறது, புவர் ஃபேமிலி கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னா புவர் ஃபேமிலியில் கல்யாணங்கள்லாம் நடந்துச்சுன்னு வைங்க, அது அந்த பெண்களுக்கு வந்து தாலி தானம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா, தாலி தான் தானம், அது மாங்கல்யம் நான் வாங்கி தரேன்னு சொல்லி நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும். ஏன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு இது நிறைய வருஷம் 43 45 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத பசங்கள்லாம் வந்து கேட்பாங்க, எனக்கு எதை பார்த்தாலும் செட் ஆகவே மாட்டேது என்னன்னு. நீங்கள் ஒன்று அம்மனுக்கு தாலி தானம் பண்ணுங்க, இல்லாட்டி ஏதாவது ஏழை குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிற பெண் குழந்தைகளுக்கு தாலி தானம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொந்த வீட்டுக்கு செல்லணும்னா என்னென்ன பரிகாரம்லாம் பண்ணணுமா? வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு 16 வகையான பொருட்களை அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் வாங்கி சாமி கும்பிட்டு நீங்கள் அந்த குலதெய்வம் கோயில் இருக்கிற மண்ணை எடுத்து வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுனா கண்டிப்பாக உங்களுக்கு மண்மனை அமையும். ஓகே, சில ராசிக்காரங்க வந்து இந்தந்த கோயிலுக்கு போகக்கூடாது, திருப்பதி கோயிலுக்கு போகக்கூடாது, வடபழனி கோயிலுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உண்மைங்களாம்மா? இல்லைண்ணா, அந்த காலத்துலலாம் யாருப்பா இப்படியெல்லாம் சொன்னாங்க. நாங்கள்லாம் எல்லாருமே தான் திருப்பதி போனோம், எல்லாருமே தான் பழனி போனோம். இப்போ என்னங்கிறாங்க, செவ்வாய் உச்சமானவங்க பழனி போகக்கூடாது, நீச்சமானவங்க பழனி போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பழனியும் போகலாம், திருப்பதியும் போகலாம், எல்லாருமே போகலாம். இது வந்து காமனாக எல்லாரும் போகலாம். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. இப்படி ஒரு என்ன சொல்கிறது, இப்படி ஒன்று செய்தியை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து யாருக்கும் போக வேணான்னு சொல்கிறது இல்லை, திருப்பதியும் போக வேணான்னு சொல்கிறது, பழனியும் போக வேணான்னு சொல்கிறதே இல்லை. இந்த மருதாணி வச்சனால வந்து நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இருக்குது. மருதாணி மிக அற்புதமான பொருள். எப்படின்னா, சீதா தேவி ஒரு தடவை தனிமையில் இருந்தபோது மருதாணி மட்டும்தான் அவளுடைய குறையை கேட்டு அதாவது அந்த மருதாணி மரம் கிளை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த சீதா தேவி அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க. மருதாணி மரத்துக்கு என்ன வரம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? யாரெல்லாம் உன்னை பூஜிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை கையில் வச்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்க வீட்டில் உன்னை செடி வச்சு வளர்த்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நீ சகல விதமான செல்வாக்கையும் கொடுக்கணும். அப்போ மருதாணி மரத்துக்கு தொட்டு கும்பிட்டு நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா ரொம்ப சூப்பராக அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி அவங்கவுங்க வீட்டில் மருதாணி செடி வைக்கலாம், அவங்க கைக்கும் வைக்கலாம், மெகந்தியாட்ட கைக்கும் வைக்கலாம். மருதாணி இலைகளை பரப்பி விளக்கு வச்சு தீபம் போட்டு அந்த தீபத்தை சாமிக்கு பூஜை ரூம்ல காட்டி சாமி கும்பிட்டோம்னா இன்னும் மகாலட்சுமியே வாசம் செய்வா வீட்டில். இதனால அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும். கண்டிப்பா அதிர்ஷ்டம் கிடைக்கும். மருதாணி வச்சு நீங்க வணங்கி பாருங்க, கண்டிப்பா அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஓகே, இப்போ சில பேர் வந்து எல்லா தெய்வத்தையும் கும்பிட மாட்டாங்க. அது நம்ம இந்துக்குள்ளே எடுத்து பார்த்தோம்னா வந்து நான் முருகரை மட்டும் தான் கும்பிடுவேன், முருகர் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுப்பாரு, இல்லைன்னா நான் சிவன் மட்டும் தான் கும்பிடுவேன், சிவன் அது ஏன் அந்த ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்குதுக்கு? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் அப்படி வணங்கலாமா? தாராளமாக வணங்கலாம். முருகர் தான்ப்பா. ஆனால் எல்லா விதமான, அதாவது நம்ம கல்யாணம் இல்லைன்னா முருகரை கும்பிடலாம், குழந்தை இல்லைன்னா சஷ்டிகர்மங்க தானே குழந்தை பிறக்குது, குழந்தை இல்லைன்னா முருகரை கும்பிடலாம். இடப்பிரச்சனைக்கு செவ்வாய்னா முருகர் தான், இடப்பிரச்சனைக்கு செவ்வாய் முருகனை தான் கும்பிடணும். ஒன்றும் இல்லை, எங்ககிட்ட வந்த கிளைண்ட்டுக்கு வீடே அமையலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பணமெல்லாம் கொண்டு கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி கூட வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னோம்னா, நாங்கள் முருகருக்கு போய் 6 நெய் விளக்கு போட்டு முருகர் 6 தடவை வளமாவாங்க வந்து சாமி கும்பிட்டு வாங்கன்னு 3 வாரம் தான் போனாங்க, 4வது வாரம் இடம் அமைஞ்சிச்சு. அந்த மாதிரி எல்லா சகல விதமான வேலைகளுக்கு முருகர் தான் காரணம், முருகனே. அது இந்த வேல்மாறல் பாருங்க, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்து ஊரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படிங்கிற பதிகத்தை 11 முறை சொல்லி நீங்கள் சாமி கும்பிடுங்க, தினமும் முருகரை வணங்குங்க, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும்.